எப்படின்னு சொன்னால், ஒரு உதவி என்பது காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தினால் மானது. அப் டு கிட்னி எனக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு. செட் ஆகல. அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னும் 1.5 இயர்ஸ் தான் உயிரோட இருப்பார். ஆஹா, அவர் அப்ரோச் பண்ண என்ன அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் தான் கொடுத்தாரு. అంటే ఒక పని చేయి, ఏమిటో తొందరగా అక్కడ వెళ్ళు, అపోలో హాస్పిటల్ அப்படின்னு சொல்லி வச்சாரு. அப்புறம் அவங்க எனக்கு அங்கே இன்னொரு கடவுள் தான், சுப்பாராவ் சார். ஸோ இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னு சொன்னால், ஒரு மலை தள்ளி போடுறதுக்கு மனம் வரணும். அவர் அண்ணன் அவருக்கு விஷம் வச்சதுனால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அது இருக்கு. ஒரு கூட்டாளிங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால், ஒரு தம் அடிக்கலைன்னா அவங்கள கம்யூனிகேஷன் பண்ண மாட்டேன்றாங்க. சினிமா தொடர்பான நேர்காணல்கள் பலவற்றை நமது நாதஸ் நடத்தி வரும் வேளையில் இன்று நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கும் நபர் நன்கு அறிந்த நடிகரும் ஸ்டன் கலைஞருமான எல்லோரும் தேடிக்கொண்டிருக்கிற பொன்னம்பலம் நம்மோடு இருக்கிறார். வணக்கம் சார். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். ஏன்னா இந்த டைம்ல இது முக்கியமான கேள்வி. இங்க யூடியூப்ல பொன்னம்பலத்தின் தற்போதைய நிலைமை அப்படின்னு போட்டு பல வீடியோக்கள் உலா வருது. எது உண்மைன்னு நேரிலே கேட்டலாம்னு வந்துட்டோம். தற்போதைய நிலைன்ற யாருக்குமே கிடையாது. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் வருமானம் சம்பாதிக்கும் போது அவங்க கணக்கு வழக்கு கூட பார்த்தீங்கன்னா டாடா பிர்லாம் ஒரு செகண்ட் மாறிக்கிட்டு இருக்கு. அதனால் தற்போதைய நிலைமைன்றது அது தவறான ஒரு வார்த்தை அது. பட் இருந்தாலும் அவங்க பப்ளிசிட்டி அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மனிதன் உயிரோடு இருந்தாலே எந்த நிலையில் இருக்கோ, இப்போ உயிரோடு இருந்தால் அது போதுன்ற மாதிரி தான். ஆனாலும் என்னுடைய ரசிக பெருமக்களான நாதஸ் நேயர்களுக்கும் முதற்கல் என் வணக்கத்தை தெரிவித்து கொண்டு, நான் இன்றைக்கி உயிரோடு இருக்கேன்னா உங்களோட ஆசி தான். ஏன்னு சொன்னால், ஒவ்வொரு என்னோடய ரசிகர்களும் சரி, மற்ற நடிகர்களோட ரசிகரும் சரி, என்னுடைய ரசிகர்களாக இருக்கீங்க. நீங்கள் எல்லாரும் வேண்டுதல் பெறுது தான் இன்றைக்கி நான் உயிரோடு இருந்து இன்றைக்கி நல்ல நிலையில் வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி நல்லா ஆப்ரேஷன் பண்ணி நல்லா ரெடி ஆகிட்டு, அதுக்கப்புறம் ஃபர்தராக எனக்கு ஸ்ட்ரோக் இதுவாகிடுச்சு, லெஃப்ட் ஹேண்டு அண்டு ரைட் லெக்கு. பட் அதுக்கப்புறம் நான் அந்த கல்லறையில் கொஞ்சம் வருமா தெரிஞ்சதுனால டோட்டலாக அதை வச்சு பேஸ் பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக கிட்டத்தட்ட இப்போ 1.5 இயர்ஸ் ஆச்சு. இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பல பேட்டிகள் கொடுக்கும்போது நடக்க முடியாமல் தான் இருந்தேன். இப்போ நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சந்தோஷம். ஏன்னா உங்களுக்கு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் இந்த மாதிரியான விஷயங்கள், கிட்னி கிடைக்கல அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சி தகவல்கள்லாம் எங்களை ரொம்ப அதிர்ச்சிக்குள்ளாச்சு. என்ன ஆச்சு சார்? ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க? அதாவது ஒவ்வொருத்தர் மனிதனுக்கும் ஒரு 3 சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனக்கு ஃபஸ்ட்டு சரத்குமார் சார் தான் எனக்கு பிள்ளையார் சுழி போட்டது. இன்றைக்கி அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எப்படின்னு சொன்னால், ஒரு உதவி என்பது காலத்தால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞானத்தினால் மானது. ஸோ ஒரு உதவி என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான நேரத்தில் கிடைப்பது தான். அது வெறும் ₹1 இருந்தாலும் அது பெரிய ஒரு உதவி. அதான் வள்ளுவர் சொன்னது. கண்டிப்பாக. ஸோ அதன் பேரில் எனக்கு ஒரு ஃபோன் அடித்த அடுத்த கணமே திரு சரத்குமார் அவர்கள், அதாவது நான் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு முதல் உதவி மட்டும் இல்லை, அப் டு கிட்னி எனக்கு 2 வாட்டி ட்ரை பண்ணி அது ஃபெயிலியர் ஆகிடுச்சு. செட் ஆகலை. ஸோ அதுக்கே அவர் கிட்டத்தட்ட 12 lakhs கிட்ட செலவு பண்ணி என்னை கிட்ட இருந்தே பார்த்துக்கிட்டாரு. ஒவ்வொரு நாளும் எனக்கு ஃபோன் பண்ணி அதை விசாரித்து இதை பண்ணிட்டார். ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபர்தராக ஒரு 6 month கிட்னி கிடைக்கல. ஸோ என்னுடைய மூத்த சகோதரிகள் திரு பானுமதி அண்டு மீனாட்சின்னு இருக்காங்க. மீனாட்சின்றவங்களோட பசங்க தான் 2 பேர் எனக்கு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணது. ஒருத்தருக்கு கொஞ்சம் இன்டீரியரில் கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது. இன்னொருத்தர் அந்த டயத்தில் கொரோனா வந்ததுனால டோட்டல் அவர் உடம்பு டேமேஜ் ஆகிடுச்சு. ஆக்சுவலி எல்லாம் ஓகே ஆகி எல்லாம் டெஸ்ட்டு முடிஞ்சு பக்காவாயிடுச்சு. ஸோ இதுவும் இப்போ கவர்மெண்ட்டில் போய்ட்டு எல்லாம் அப்ரூவலாக வாங்கியாச்சு, டேட்டும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கரெக்டாக கொரோனா அட்டாக் ஆகிடுச்சு அவங்க ஃபேமிலி ஃபுல்லாக. அது ஒரு பெரிய துரதிருஷ்டமாச்சு எனக்கு. என்னடா இதுன்ட்டு ஆண்டவன்ட்ட நம்ம வேண்டியிருக்கோம் எப்பவுமே.
அப்போது 2 வாட்டியும் நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சே, அப்படி லைஃப் எவ்வளோதானா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது சரத்குமார் சார் சொன்னார், கவலைப்படாத பொண்ணு கூட, நீ நிறைய பேருக்கு நல்லதான் பண்ணியிருக்க, கண்டிப்பாக உனக்கு தானே தேடி வராங்க. இல்லை சார் 6 மந்த் ஆகிடுச்சு. அப்புறம் டாக்டரும் சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறம் இன்னும் 1.5 இயர்ஸ் தான் உயிரோடு இருப்பேன்ற மாதிரி. ஸோ உடம்பு ஃபுல்லாக ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் மனசெல்லாம் உடஞ்சிருக்கும்போது எனக்கு அடுத்த சகோதரி இருக்காங்க சொன்ன பானுமதி, அவங்களுடைய சன்னு மிஸ்டர் ஜெகநாதன், அவர் திடீர்னு ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாள், நான்லாம் எதிர்பார்க்கவே இல்லை, திடீர்னு வந்தார். என்னம்மா இப்படி படுத்துட்ருக்கீங்களே, சினிமாவில் நடிச்சிருப்பீங்கன்னு பார்த்தேன், 1 வருஷம் மேலே ஆச்சு, இதுவாச்சு, என்ன தான் பண்ண முடியும்? இல்லைடா, கிட்னி மாற்றினா தான்டா முடியும் அப்படின்னா. கிட்னி மாற்றணுன்னா இப்போது ஏன் இப்போ அக்கா அவங்களுக்கு பெரியம்மா, அவன் பெரியம்மா பசங்க தான் தரான்ட்டாங்களா? இல்லைடா, எல்லாம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுடா, செட் ஆகுடா. அப்படியா சொல்லிட்டு, சரி நான் தரேனே அப்படின்ட்டான். அதாவது எதிர்பார்க்கவில்லை, என்னடா தெய்வம் இப்படி நம்மளுக்கு உதவி நல்லா பண்ணுதுன்ட்டு. சரி, இது 3rd சான்ஸு கரெக்டாக கிடச்சிருன்றோம். அதே மாதிரி அவன் கிட்டே இருந்து என்னை பார்த்துக்கிட்டான். அப் டு டயாலிசிஸ் கூட அவன் தான் கிட்டே இருந்தான். ஸோ அப்படி இருந்து எனக்கு அந்த 3rd ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆச்சு. ஸோ அவர் சரத்குமார் சார் தான் மற்ற நடிகர்கள்லாம் நிறைய பேருடைய நம்பர்லாம் கொடுத்து அவங்கக்கிட்ட பேச வச்சு மிகப்பெரிய ஒரு உதவிகள்லாம் கிடச்சிது. தனுஷ் சார் நல்லா ஹெல்ப் பண்ணார். அப்புறம் தான் ஃபைனல் கிளைமேக்ஸு. அப்போது டோட்டலாக சாரும் பிஸி ஆகிட்டார். யாருக்கு? சரத்குமார் சாரும் அந்த பெரிய படம் ஒன்று எடுத்தாங்க இல்லையா, வெளிநாடுலாம் போயிட்டு, அந்த பொன்னியின் செல்வன். பொன்னியின் செல்வன் அதில் கொஞ்சம் பிஸியாக இருந்தாங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து பல நடிகளோட உதவிலாம் எனக்கு கிடச்சிது. ஃபைனலாக நான் ஒரு ட்ரை பண்ணுவோமேட்டு ஒரு கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போது ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு போகும்போது சாமிக்கிட்ட வேண்டி அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆளும் ரெடி ஆகிட்டாங்க, இது 3rd சான்ஸ் பர்சனும் ரெடி ஆகிட்டாங்க, பட் அட் த சேம் டைம் செட் ஆகணும், எக்கானமி ப்ராப்ளம் வேறு இருக்குது. அண்டு என்னடா இது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கேன். ஏன்னா அப்போலோவில் பண்ணலான்ட்டு எனக்கு தெரியாது, அப்போலோ பண்ண போகிறோன்ட்டு. அப்போது நான் அந்த போரூரில் இருக்க ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு போய்ட்டு வேண்டியது, நானும் அண்ணா வந்து போயிருந்தோம். அப்போ அந்த அவரும் என்னோடய ரசிகர் தான். அது பார்த்து நான் எப்போ ஜெய் ஸ்ரீராம் அவர் ஜெய் ஸ்ரீராம், என்னாச்சு தம்பி, எல்லாம் இப்போ கேள்விப்பட்டேன் வெண்டிங் எல்லாம் சரியாயிடும் அப்படின்னாரு. அதான் வேண்டிகிட்டு இருக்கேங்க. இவர் தான் நம்மளுக்கு குரு மாதிரி. ஆரம்பத்துலேருந்து ஸ்டண்ட்டு செய்யும்போது, ஃபைட் பண்ணும்போது கூட எங்கன்னா ஜம்ப் பண்ணும்போது ஜெய் ஸ்ரீராம் சொல்லி தான் பண்ணுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது அப்படியே ரொம்ப கவலையாக அப்படியே வேண்டி உறுதிக்கு வேண்டிகிட்டு இருக்கும்போது எல்லாம் தீபார்த்தெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு அப்போ அவர் சிரஞ்சீவி பவான்னார். ஸோ நான் உடம்பு முடியல, 1.5 வருஷம் தான் டாக்டர் இருக்க போகிறேன்னு சொன்ன உடனே அந்த ஐயர் வந்து அவர் வாயால் சிரஞ்சீவி பவா அப்படின்னார். அதில் 2 மேட்டர் ஆயிடுச்சு. சிரஞ்சீவி என்பது உயிர் எனக்கு திருப்பி கிடைக்கும்ன்ற ஒரு நீண்ட நாள் இருப்புன்றது கொஞ்சம் ஒரு அந்த வாழ்த்தும் ஆசையும் உண்டு. அதில் ஒரு பேரே வந்துடுச்சு, சிரஞ்சீவி சார் சூப்பர் ஸ்டார். ஆஹா, அவர் அப்ரோச் பண்ண என்ன அப்படின்ட்டு ஒரு மெசேஜ் தான் கொடுத்தேன். பட் வெரி வெரி ரெஸ்பான்சிபிள் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக கிடைக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. உடனே நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆக சொன்னார். அந்த நிகழ்ச்சியை வந்து எப்படி சொல்கிறேன்னே தெரில. ஏன்னா கண்ணில் எனக்கு தார தண்ணி வந்துடுச்சு. அப்போ என்னென்னு சொன்னால் ஒரு இது வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி ஃபெயிலியர் ஆகி 2வது வாட்டி ஃபெயிலியர் ஆகி நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, பணம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, சரி உயிரை கையில் பிடிச்சிட்டு இருக்கோம். இப்போ ஃபைனலாக வந்து ஒரு ஸ்டேஜுக்கு இவன் ஆள் கிடச்சிட்டாங்க, பட் திருப்பி இப்போது இது பண்ணோன்னு. ஏன்னா அவர் சரத் சார்கிட்ட 2 வாட்டி பண்ண அவரும் நிறைய செலவு பண்ணிட்டார். என்ன பண்ணுறான்னு கரெக்டாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. டக்குன்னு ஒரு மெசேஜ் தான் கொடுத்தார். ஜஸ்ட்டு இம்மீடியட்டாக லைனில் வந்துட்டார். ஏன் பண்ணாமலாம் வேந்தி என்ன சார் சரீரம் பாகலையே சார், கிட்னி போయింది என்ன, ஐயோ ఏంటి ఇది నీకా அப்படின்னாரு. అవును సార్ శరీరం కిడ్నీ పోయింది, మనం ఏం చేయాలని నేను తెలియదు అంటే నీ దగ్గర ఏమైనా ఉన్నారా డోనరా అన్నారు. నేను అక్క కొడుకున్నారు సార్ అంటే ఒక పని చేయి, ఏమిటో తొందరగా అక్కడ వెళ్ళు அப்போலோ ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி வச்சார். சொல்லி வச்சா 5ஆவது நிமிஷத்தில் அவங்க மருமக ராம்சரணோட ஒய்ஃபும் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணிவிட்டு, சார் உங்களோட எல்லா ஃபைலும் எடுத்துகிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துடுங்க அப்படி. அப்புறம் சிரஞ்சீவி சார் கேட்டார், நீங்கள் ஹைதராபாத்து வந்து அட்மிட் ஆகுறீங்களா சென்னை? இல்லை சார் எனக்கு சென்னையில் தான் கொஞ்சம் ரிலேஷன்ஸ் எல்லாம் இருக்கனால கொஞ்சம் அப்பப்போ பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கும். சார் போய் இமீடியட்டாக போங்க அப்படின்னு சொன்னால் கிரீம்ஸ் ரோடாக போகலாம். அங்கே போனது தான். அப்புறம் அவங்க எனக்கு அங்கே இன்னொரு கடவுள் தான் சுப்பாராவ் சார், வெரி நைஸ் பர்சன். அவர் ரொம்ப நல்லா எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி அப் டு எல்லாரும் வந்து எனக்கு நல்லா உதவி பண்ணாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் வந்து எனக்கு மிகப்பெரிய எனக்கு சொர்க்கலோகம் மாதிரி அது. ஏன்னு சொன்னால் ஆமாம், அந்த பெயின் இல்லாத ட்ரீட்மெண்ட்டு மாதிரி சொல்லுவாங்க இல்லை, ஃபஸ்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட். அது மாதிரி எனக்கு அவருடைய ரெக்கமெண்டேஷன் மட்டுமல்ல,
அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அத்தனை பர்சன்ஸ் ஒர்க்கர்ஸ்லாம் ரொம்ப என்ன நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டாங்க. ஸோ ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்சுது. அதேமாரி என்ன இந்த தருணத்தில் வந்து என்னோடய ஹாஸ்பிட்டலில் கூட இருந்த நர்சஸ், ஏன்னா நான் இந்த நிலையில் நான் வந்து இதுவரைக்கும் அந்த லெவலில் போகல. ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன், கை கால் இதெல்லாம் பண்ணியிருக்கேன். டோட்டலாக இங்கே ஒரு டியூபு, இங்கே ஒரு டியூபு, யூரினுக்கு ஒரு பேக்கு, இதுக்கு ஒரு பேக்கு, அண்டு அந்த இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு இது, அண்டு யூரின் போகிற சைடில் அந்த ப்ளக் போட்டு தனியாக வந்து யூரினுக்கு தனியாக ஒரு இது, 3 வெளியே போகும்போது 3 பேக்கு கையில் கொண்டு போகணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அந்த நேரத்துலேயே வந்து எனக்கு தாய் மாதிரி, கிட்டத்தட்ட எனக்கு பெத்த தாய் என்ன மாதிரி எனக்கு உதவி பண்ணுவாங்கள, அது மாதிரி அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லா நர்ஸும் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் வந்து எனது சகோதரரான திரு அம்பலம் அவர்கள் எனக்கு கூடவே இருந்து டயாலிசிஸ்லாம் ஒவ்வொரு டைம் வந்து 3 to 4 hours ஆகும் டயாலிசிஸ். அண்ட் இங்கேருந்து போகிறதுக்கு 1 மணி நேரம், வரத்துக்கு 1 மணி நேரம். ஸோ எவ்ரிடே அவர் 5 hours எனக்கு ஸ்பெண்ட் பண்ணுவார். ஓகே, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் விட்டு அது. அதேமாரி எனக்கு ஹாஸ்பிட்டலில் விட்டு திருப்பி வீட்டுக்கு வந்த பிறகு எனக்கு நர்ஸ் கரெக்டாக கிடைக்கணும். ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் வந்து 70,000 வரைக்கும் அவங்க எக்ஸ்பெக்டிங் பண்ணாங்க. ஏன்னா என்னை வச்சு பார்த்து பாடி வெயிட் அதிகம், இன்னொன்று யூரின் போகிறதுலேருந்து டாய்லெட் போகிறதுலேருந்து எல்லாம் எடுத்து அவங்க தான் இது பண்ணணும். ஸோ அது இப்போ ஒரு மாதம்னா அப் டு 1 இயருக்கு முடிஞ்சா 1 இயர்னால் அது 7-8 லட்சம் வந்துடும். ஸோ அந்த நேரத்தில் எனக்கு வந்து கிட்ட இருந்து ஜெகன் அவர் கிட்னி கொடுத்தாரு பாருங்க, அவரும் கிட்டேருந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் ரொம்ப. அப்புறம் மிஸ்டர் ஷக்தர் தஞ்சாவூர் இருக்கார், இப்போ திருச்சியில் இருக்கார், அவரும் எனக்கு ரொம்ப மாபெரும் உதவி. கிட்ட இருந்து எனக்கு எல்லாம் துடைக்கிறது கொள்வது எல்லாம் அவர் கூட இருந்து பண்ணார். அப்புறம் காளீஸ்வரன் ஒரு பையன், அவனும் இப்போ இருந்தான், கொஞ்ச நாளாக இருந்து அவனும் நல்லா ஹெல்ப் பண்ணான். இதே மாதிரி எனக்கு கிட்ட இருந்து ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப நிறைய பேர் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. ஏன்னு சொன்னால் ஒரு மலத்தை அள்ளி போடுறதுக்கு வந்து மனம் வரணும். இப்போ நம்ம ஒரு மலத்தை வந்து ரோட்டில் பார்க்கும்போது நம்ம காலை தாண்டி ஐயோன்னு ஒதுங்கி அப்படி போகிற ஒரு காலம் இருக்குது. ஸோ அந்த மலத்தை வந்து நம்ம கையால் தொட்டு அந்த பஞ்சில் எடுத்து போடுறது, வாந்தி எடுத்தால் இது பண்ணுறது, ஏன்னா அப்பப்போ வாமிட் வரும். அண்டு யூரின் போனால் அதை எடுத்து போயிட்டு பாத்ரூமில் ஊற்றிட்டு கொண்டு வரது, வாஷ் பண்ணுறது, இதெல்லாம் சின்ன விஷயம் கிடையாது. அதுவும் கிட்ட இருந்து என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. பெரிய சேவைன்னு கூட சொல்லலாம். பெரிய சேவைன்னு கூட சேவை, அந்த சேவையை நான் மறக்கூடாது. எல்லாருக்கும் இந்த நேரத்தில் நான் அதை சொல்லிக்க விரும்புகிறேன், நன்றியை. ஏன்னா அதை சொல்லுவாங்களே, காலத்தால் செய்த நன்றின்றது இதுலேயும் அடங்கும். ஏன்னா நான் நல்லா இருக்கும்போது எனக்கு உதவி செய்கிறது ஒன்றும் முக்கியம் இல்லை. படுத்த படிக்கையாக இருக்கும்போது எனக்கு செய்கிற உதவி இயலாத போது இயலானா இங்கேருந்து நான் அங்கே தாண்டி என்ன பிரச்சனை, 8 அடுக்கு மாடியிலேருந்து 6ஆம் மாடியெலாம் ஜம்ப் பண்ணியிருக்கேன், பைக் ஜம்ப் பண்ணியிருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். பட் அதை காட்டிலும் எனக்கு இந்த தருணத்தில் அவங்க செஞ்சுதான் மிகப்பெரிய சாதனையாக நான் நினைக்கிறேன். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் வந்து அந்த செவிலியர்கள் வந்து உதவி பண்ணுறாங்க அப்படின்றது நினச்சி பார்க்கும்போது அவங்க மீதான மதிப்பு கூடுமல்ல. ஆமாம், எனக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய சேவைன்றது அது ஒன்று தாங்க. ஏன்னு சொன்னால் மனிதர்கள் வந்து ஒரு சகிப்புத்தன்மை எங்கே கொண்டு வரோன்னா நாத்தத்தில் தான். அந்த நாத்தத்திலே ஒரு இருக்கும்போது என்னை பார்த்துக்கணும், ஒரு இன்ஃபெக்ஷன் கூட ஆகாமல். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு நீட்டாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. கண்டிப்பாக அந்த நேரத்தில் அதேமாரி என் பிரதர் தான் கிட்ட இருந்து எனக்கு மிஸ்டர் அம்பலம் அவர்கள், ஃபிலிம் எடிட்டர், ப்ரொடியூசர், டைரக்டர், அவர் என்னை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாரு. அதேமாரி வீட்டில் இருக்கும்போது சரி, என் கூடவே படுத்துக்கிட்டு கடைக்கு போகிறது, டிஃபன் வாங்கிட்டு வர்றது, பால் காஃபி டீ போட்டு கொடுக்குறது, காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்குறது, பழம் வாங்கி கொடுக்குறது, அப்புறம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் வர்றது கொண்டு, இதெல்லாம் எனக்கு உண்மையிலே பாக்கியம்தான். நான் இவ்வளோ சம்பாதிச்சு எல்லாம் எவ்வளோ இது பண்ணுறதெல்லாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. எல்லாரும் கோடியாக சம்பாதிக்கலாம். உதவி பண்ணுறதுக்கு மனம் ஒப்புதலோடு வந்து உதவி பண்ணணும், காசை எதிர்பார்க்காம. அதுதான் உண்மையான ஒரு சுத்தம் நம்மளுக்கு கிடைக்கும். நலனை எதிர்பார்க்காத உதவி. ஆமாம், பலனை எதிர்பார்க்காம எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. ஏன்னா மிச்சவங்கள காசு வாங்கிட்டு பண்ணுறவங்களாம் வந்து அது கடமைக்கும் பண்ணலாம், கொஞ்சம் இருக்கும், அதில் உணர்வு இருக்கும், இல்லாமல் இருக்குன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து மைண்டில் என்ன இருக்கும்னா, எவ்ரி மந்த் நம்ம கொடுக்குற சம்பளம் கொடுப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு டவுட்லேயே எனக்கு வருவாங்க இல்லையா. ஸோ அந்த விதத்தில் அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் மாபெரும் நன்றியை அவங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். சோஷியல் மீடியாவில் சமீபத்தில் ஒரு செய்தி படித்தேன், மிகப்பெரிய நன்றி உணர்வுனா என்னென்னா அதை ஞாபகம் வச்சுக்கிறது தான் அப்படின்னாங்க. நீங்கள் ரொம்ப வரிசையாக சொன்னீங்க. நீங்கள் மீண்டு வந்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இதற்கிடையில் உங்களுக்கு இந்த பிரச்சனை அப்படிங்கும்போது இதுக்கு பலவித காரணங்களாக என்னென்னமோ யாரோ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதீத மது பழக்கம் தான் காரணம், அப்படி இப்படினான விஷயங்கள், இல்லை அவர் அண்ணன் அவருக்கு விஷம் வச்சதுனால அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நிறைய விஷயங்கள் அது இருக்கு. நானே சொல்லுவேன், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அளவுக்கு அதிகமான அமிர்தமும் விஷம்தான்.
இப்போ வந்து சினிமாவில் இருக்கிறது வந்து ட்ரிங்க்ஸ் அடிக்கிறதுன்றது ஒரு இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் எல்லாம் சாதாரணம் தான். நான் வந்து ஆரம்பத்தில் ஸ்போர்ட்ஸ் மேன். எனக்கு அந்த சிகரெட்டு பழக்கமோ அந்த இதுவோ எதுவுமே கிடையாது. நான் வந்து சினிமாவில் காலை வச்ச பிறகு தான் எனக்கு வந்து இந்த பழக்கம். என்னென்னா ஒரு கூட்டாளிங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் ஒரு தம் அடிக்கலைன்னா அவங்கள வந்து கம்யூனிகேஷன் பண்ண மாட்டேன்றாங்க. இன்றைக்கி ஒருத்தரோட நான் தண்ணி அடித்தா தான் நாளைக்கு அவங்க வந்து எனக்கு கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க, என்னை மீட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது இன்னொன்று சினிமாவில் ஒரு பந்தான்னு ஒன்று இருக்குது. எனக்கு அது ஆகவே ஆகாது. இருந்தாலும் நம்ம சம்பாதிக்க வேண்டிய கட்டாயம், எனக்கு பின்னாடி பல கடமைகள் இருக்குது. அதற்காக வச்சு வேறு நடிக்க வேண்டியதாக இருக்குது எங்கேயே இயல்பான வாழ்க்கையில். அந்த நடிப்பு வேறு எதுக்கும் இல்லை, இந்த சின்ன அல்ப விஷயத்தில் தான் நடிக்க வேண்டியதாச்சு. ஸோ நல்லா குடிக்கிற மாதிரி கொள்கிற மாதிரி. பட் நான் சாப்பிடுவேன், அதோட டபுளாக வந்து ஃபுட் எடுத்துப்பேன். ஏன்னா நம்ம வந்து சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரையும் கூட உடல் நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் தான் உழைக்க முடியும். எங்கள் தகப்பனார் சொன்னது எப்போவுமே, எதுவுமே உனக்கு வந்து காசு பணம்லாம் வந்து உதவாதுடா, உடம்பு நல்லா இருந்தால் தான் நீ எதையும் செய்ய முடியும். வயிற்று ஒரு வேளை சாப்பாட்டுக்கும் உடம்பு நல்லா இருந்தால் தான் உழைக்க முடியும். வருமானன்றது ஒன்று தேவையில்லை. புவாக்கு 3 வேளை சாப்பிட்டா அவன் தான் மிகப்பெரிய பணக்காரன். அதுக்கு உண்டான ஒரே வழி நீ உடலை சுத்தமாக வச்சுக்கணும். ஸோ இந்த ஸ்பீடில் நான் இறங்கும் பொழுது அதெல்லாம் அனுபவிக்க வேண்டியதாக போச்சு. காலம் போக போக அதுவே பழக்கமாகிடுச்சு. பட் நாட் அடிக்ட் ஆகலை. அதனால இல்லை, அந்த காரணத்தினால இல்லை. இல்லை அளவோட தான் இல்லையா, அதெல்லாம் ஒரே நாளில் விட்டேனே, இல்லைன்னா முடியாது. ட்ரிங்க்ஸு சிகரெட்டு எதுவுமே எல்லாமே விட்டேனே ஒரே நாள், ஒரே செகண்டில். ஓகே. வீட்டில் வந்து ப்ராமிஸ் பண்ணேன், எல்லோரும் வருத்தப்பட்டாங்க, இவ்வளோ உடம்பு போய் திருப்பி நான் சாப்பிட தான் போகிறேன்னு, அப்புறம் என்ன கொஞ்சம் சந்தோஷமாக செத்து போகிறேன். இல்லை நீங்கள் உயிரோடு இருப்பீங்க, வீட்டில் எல்லோரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக சொன்னாங்க. ஓகே. இல்லைப்பா நீ இருப்ப, என் பொண்ணு கூட சொல்லுவான், இல்லைப்பா நீ இருப்ப, நீ எனக்கு நம்பிக்கை இருக்குது. பையனும் அதே மாதிரி, ஒய்ஃபும் அதே மாதிரி ரொம்ப நம்பிக்கை வச்சேன். சரி இவ்வளோ நம்பிக்கை என் மேலே வைக்கும்போது இப்போ 1 செகண்ட் அந்த தருணத்தில் இன்னைய வரைக்கும் ஒரு ட்ராப் குடிக்கல. அதுக்கு உண்மையான பதில் என்ன? இல்லை இயல்பான கேள்விகள் கேட்க வேண்டிய கேள்வி தான். ஏன்னா நான் தரைக்கு வந்துட்டேன்ற மாதிரி தெரிஞ்சால் ஜனங்க இப்போ எப்படி பேச ஆரம்பித்தாங்க, அதையும் இன்னும் மட்டமாக பேச ஆரம்பிப்பாங்க. இப்போ ஆடி தள்ளுபடி கூடவே டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். இதை இப்போ யூஸ் பண்றது? ஆடியில தள்ளுபடி, ஆவணியில டிஸ்கவுண்ட் வவுச்சர்ஸ். போத்தீஸ் ஆடியில் தள்ளுபடியுடன் டிஸ்கவுண்ட் வவுச்சர். தங்க நகைகளுக்கு சேதாரத்தில் 25 முதல் 50% தள்ளுபடி. வைர நகைகளுக்கு கேரட் ஒன்றிற்கு ரூபாய் 10,000 தள்ளுபடி. போத்தீஸ் ஸ்வர்ண மகால், இது பரிபூரணத்தின் அடையாளம்.